சிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன், சபரிஸ், சங்கமித்ரா, சௌமியா, அன்புமணி தயாரிப்பில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ சமீபத்தில் தான் ஒரு படம் பார்த்தேன், லக்கி பாஸ்கர். அந்த படத்தில் காட்டக்கூடிய ஸ்கேம் வந்து உண்மையிலேயே பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்படி எல்லாமே ஸ்கேம் நடந்திருக்குமா? இன்றைக்கி பல ஸ்கேமு நம்ம எல்லாமே சொல்ல முடியாது. நிறைய வந்து பல இடங்களில் நீங்கள் பேப்பர்லேயும் வருது நியூஸு, போலி நகைகள் பிடிக்கப்பட்டது. இப்போ நம்ம அந்த லக்கி பாஸ்கரோட அந்த 80 70 செய்யப்பட்டதோட தொடர்ச்சி இன்னுமே இந்த கோல்டில் பல இடங்களில் நடக்குது. மானிட்டர் வந்து தொடர்ந்து மீட்டிங்கு, தொடர்ந்து தாம் தான் இந்த பொறுப்புண்டு அவங்களுக்குள்ள அதை புகுத்தின்னு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த செயல் நடந்து இருக்கும். அப்புறம் சரி அது கிடையாது. இன்றைக்கி எதனா ஒரு பிரச்சனை அங்கே அப்படியே நிறுத்திட்டு அவர் சொல்லாமல் கூட ரிசைனே கிடையாது. சொல்லாமல் கூட நாளிலேருந்து வர வேண்டாம், அதை சொல்லிட்டு தான் நிற்கணும்னு கிடையாது. அப்போ அவரை நம்ம எப்படி எவ்வளோ கோல்டை கொடுக்குறோம்? அந்த இடம் தான் நீ ஸ்டாக் மார்க்கெட்டில் உண்மையாகவே சம்பாதிக்கணும்னா அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணிட்டா தோற்றவங்களே கிடையாது. ஆனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே தோற்றவங்க. ஏன்னா எல்லாம் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க. இப்போ இந்த இடத்த யோசிச்சு பாருங்க, இதுதானே அவங்களுக்கு இந்த உள்ளே வரக்கூடிய இந்த குறுக்கு வழின்றதை விட வேகமான வழியில் சம்பாதிக்கணும் மனநிலை தான் நம்ம சுற்றி நமக்கு இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படி தானே ஓப்பன் பண்ணாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம் அனைவருக்கும் தேவையான நிதி தொடர்பான கருத்துக்கள், நிதி தொடர்பான ஆலோசனைகளை நம்ம இந்த முதலீடு தொடரில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதே மாதிரி நிதி தொடர்பான ஆலோசனைகளை வழங்குறதுக்கு இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு நிதி நிபுணர் திரு செலியன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் என்னோட கேள்வி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் கேட்கலான் இருக்கேன். இப்போ சமீபத்தில் தான் ஒரு படம் பார்த்தேன், லக்கி பாஸ்கர். இதுதான் ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ அந்த படத்தில் காட்டக்கூடிய ஸ்கேம் வந்து உண்மையிலேயே பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்படி எல்லாமே ஸ்கேம் நடந்திருக்குமா? அதனால் 80s எடுக்கப்பட்ட படம். அது ஒரு பக்கம் வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பற்றி பேசினாலும், இன்னொரு பக்கம் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ஃபுல்லாக மேனுவல் பில்டிங் தான். நம்ம லெஜரில் ஃபுல்லாமே அக்கௌண்ட்ஸில் எழுதுவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து ஸ்கேம் நடக்கும். சிசிடிவி கேமராஸ் இருக்காது, அந்தளவுக்கு செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து அந்த படத்தில் வரக்கூடிய கேஷியர் வந்து இல்லீகலாக ஒரு பல லட்சங்களை பதுக்கி அவர் இல்லீகலாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து மறுபடியும் பேங்க்கில் வந்து இது பண்ணுவார், டெபாசிட் பண்ணுவார். அப்போ எந்த விதமான சிசிடிவிஸும் கிடையாது, எந்த விதமான ஸ்க்ரூட்டின் எதுவுமே கிடையாது. அப்போவே அந்த அளவுக்கு ஸ்கேம் நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம 2024 இருக்கோம். இப்போ வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப அபரிமிதமாக வளர்ந்துருச்சு. இப்போ எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. ஆனால் இருந்துமே அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் நடக்கக்கூடிய ஸ்கேம் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. பல்வேறு முறைகேடுகள்லாம் கேள்விப்பட்டுருக்கோம். இந்த ஸ்கேம் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் எப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க சார்? ஒரு நீண்ட கேள்வி. கரெக்டாக ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி நடந்ததையும் இப்பயும் நம்ம இணைக்கலாம். கரெக்டாக இப்போ நீங்கள் அப்போ சொன்னீங்க லெட்ஜரில் எழுதப்பட்டது. சிசிடிவி நம்ம மெயினாக பார்க்குறோம். சிசிடிவின்றது செகண்டு தான். அப்போவே சப்போஸ் அன்றைக்கே சிசிடிவி இருந்தால் கூட அது செகண்ட் ஆப்ஷன் தான். ப்ரைமரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் இல்லை. இன்றைக்கி நீங்கள் பேங்க்கில் இன்றைக்கி எந்த ஒரு பிரான்ச்சில் அப்லோட் பண்ணால் ஹெட் ஆஃபீஸில் உட்காந்து எவ்வளோன்னு பார்த்துருவாங்க. சிசிடிவி கூட உங்கள் ஒரு கண்ட்ரோல் ரூமோடு நின்றுடும், வேறு எங்கேயும் மானிட்டர் பண்ண மாட்டாங்க. தேவைன்னா தான் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அது சிஸ்டம் இருக்கிறதுனால ஒரு பிரான்ச்சில் என்ன ஆக்டிவிட்டி இன்றைக்கி பணம் உள்ளே வந்திருக்கு, வெளியே போயிருக்குன்னு மொத்தமாக அங்கே பார்த்துருவாங்க. ஆமாம். ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியம், அந்த கம்ப்யூட்டர்னால இப்போ நான் போய் ஒரு பேங்க்கில் காசு கட்டுறேன்னா ரெண்டாவது எனக்கு மெசேஜ் வந்துடும் என் அக்கௌண்ட்டில் போட்டதால். அப்போ அதுவும் கிடையாது. ரெண்டாவது. மூணாவது, இப்போ நான் சொல்லுவேன், இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட போகிறேன்னு வச்சுங்க. நீங்கள் கேட்குறீங்க, ஊர்லேருந்து கேட்குறீங்க, நான் இங்கே போட்டுறேன். இப்போ நீங்கள் இப்போ சிஸ்டத்தில் நீங்கள் போட்டதுனால தான் உங்கள் அக்கௌண்ட்டில் அங்கே சேரும். இமீடியட்டாக நீங்கள் ஏடிஎம்மில் போட்டு எடுப்பீங்க. இப்போ ஏடிஎம்மில் அது காமிச்சிரும். இப்போ பணமும் இங்கே கேஷியர் என்ட்ரி போடலைன்னா உங்களுக்கு அங்கேயும் காமிச்சிரும், அங்கே வரலன்னு காமிச்சிரும். அப்போது இந்த கம்ப்யூட்டர்னால பலவித முறைகேடுகள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. பலவித முறைகேடுகள் தடுக்க தான் பட்டிருக்கு, முழுமையாக நிற்கப்படலை. அப்போ அந்த ஸ்கேம் வந்து லெட்ஜர்ன்றது ஒன்று, சிஸ்டம் இல்லாத மிகப்பெரிய அட்வான்டேஜ். சிசிடிவி வந்து ஈஸியாக அவங்க வந்து ப்ரோவோக் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை. அவங்க நினைக்கிற மாதிரி மாற்றிக்கலாம், அதை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், அவங்க விருப்பம், அது ஒன்றும் இல்லை. இப்போ அது மாதிரி இப்போ நடக்குதுன்னா வேறு ரூபத்தில் நடக்குது. இப்போ நீங்கள் இப்போ சப்போஸ் நம்ம கேஷியர் சொல்கிறோம், கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு அந்த படத்தோட கோர் ஜோன் வந்து அந்த பணத்தை, கஸ்டமரோட பணத்தை எடுத்து அதை பெரிய லெவலில் சம்பாதிக்கப்பட்டு திருப்பி எத்தனை வந்து உள்ளே வச்சு அந்த கணக்கை மேனிப்புலேட் பண்ணுறது வந்து, ஏன்னா அந்த பிரான்ச்சோடு அது முடிஞ்சிடும், வெளியே போகாது. அதனால தான் அது செய்யப்பட்டது. இன்றைக்கி அதை தடுக்கப்பட்டிருக்குன்னா சிஸ்டமாலையும் இன்னும் அட்வான்டேஜாக சிசிடிவியாலும் தடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இது வேறு ரூபத்துலையும் இப்போ நடக்குது. எப்படி நடக்குதுன்னு ரொம்ப எளிமையாக சொல்லலாம். வங்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிரந்தர ஊழியராக தான் எல்லோரும் இருப்பாங்க பெரும்பாலும்.
வங்கியோடு சார்ந்து நிரந்தர ஊழியர், கேஷியர், அப்புறம் வந்து அதுக்கடுத்து பாஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸு, அதுக்கடுத்து மேனேஜர்ஸ், உள்ள பின்னாடி லோன்ஸ் பார்க்கக்கூடியனா பேக் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து அதில் ஸ்டாஃபு கூட நிரந்தர ஊழியர் தான் இருப்பாங்க. சில பேர் தான் ரொம்ப வேஜஸ்க்கு வைப்பாங்க, ரொம்ப ரேர் தான் கான்ட்ராக்ட் வைப்பாங்க. ஆனால் அவங்களும் நிரந்தர ஊழியர் தான். அப்போது இதில் நிரந்தர ஊழியர் இல்லாத யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்ரைசர். கோல்டு லோன் கொடுக்கக்கூடிய அப்ரைசருக்கு வந்து நிரந்தர ஊழியர் உள்ள கிடையாது. இந்த நிரந்தர ஊழியர் இல்லாதனால இயல்பாகவே ஒரு தன்மை வந்து பேங்க்கோடு அவங்களுக்கு அட்டாச் ஆகாது. என்ன தான் இருந்தாலும் அவங்க வந்து அதுலேருந்து ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு நபராக தான் இருப்பாங்க. சிஸ்டம் ஹேண்ட்லிங் பண்ண முடியாது அவங்களால. அந்த ஒரு எடை போகிற மிஷினை வச்சு அந்த கிராமை மட்டும் பார்ப்பார். உண்மை அவர் எதுக்கு வைக்கப்படுறனா அந்த நகை வந்து சோதிக்கப்படுறது தான். இது உண்மை நகையா கவரிங்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் அவர் முதன்மை வைக்கிறாங்க. அது ஏன்னா உள்ள இருக்கிற பேங்க் ஸ்டாஃபுக்கு தெரியாதுன்றதால அவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி பல ஸ்கேமு நம்ம எல்லாமே சொல்ல முடியாது. நிறைய வந்து பல இடங்களில் நீங்கள் பேப்பர்லேயும் வருது நியூஸு, போலி நகைகள் பிடிக்கப்பட்டது. அது உள்ள யார் பண்ணாங்கன்றது அப்புறம் தான் அந்த அப்ரைசர் கூப்பிட்டா தான் தெரியும். இப்போ நீங்கள் எப்படி ஒரு வருஷத்தில் நீங்கள் மொத்தம் ஒரு வருஷம் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா பல இடங்களில் இந்த ஸ்கேம் நடந்திருக்கும். அதாவது நகையை வந்து போலி நகையை வச்சு அதுக்கு, ஏன்னா அந்த நகைக்கான பீரியட் வந்து ஒரு வருஷம் இருக்குது. ஒரு வருஷம் இருக்கிறதுனால அந்த பணத்தை ஒரு வருஷத்துக்குள்ள ரொட்டீன் பண்ணி திருப்பி கட்டிட்டா, இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே நிறுத்துறதுன்றது ஒரு முக்கியமான வார்த்தை பயன்படுத்துவான். இவங்களுக்கு அது தெரியாது, நிறுத்தவே மாட்டாங்க. இங்கே அதை கரெக்டாக கொண்டு வந்து அந்த மெச்சூரிட்டியில் வச்சுட்டு அதை எடுக்கிறவங்க ரொம்ப குறைவு. அதுக்கு ஏன்னா இவங்க எடுத்துகிட்டு அதில் கவரி நகை வச்சு பணத்தை எடுத்து அதை செலவு பண்ணிவிட்டு அதை ஒரு செலவு தான் பண்ணுவாங்க. அவங்களுடைய அதை தாண்டிலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய சிந்தனை இருக்காது. அதை தேவைப்பட்ட பொருளை வாங்கி செலவு பண்ணுவாங்க. இதை திருப்பி கொண்டு வரதுனால இல்லாதனால அந்த ஒரு வருடம் முடியும் போது அது கஸ்டமர் இருக்க மாட்டாங்க. நல்லா நான் போச்சு. ஏன்னா கவரிங் இவங்களே பிளான் பண்ணி சில பேர் வைப்பாங்க, திட்டம் போட்டு வைப்பாங்க. இதை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதை மூக்காமல் அப்படியே போகும். இன்கேஸ் இன் பிட்வீன் நடுவில் அதுக்கு எதனா ஆடிட் வந்தால், இல்லை வருஷத்தில் வரக்கூடிய ஆடிட்டில் வந்தால் அந்த நகை கண்டுபிடிக்கப்படும். இப்போ நிறைய நீங்கள் அது பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப நிறைய நடக்குது. இப்போ நாங்கள் அது எவ்ரி 6 மந்த்தில் நம்ம எடுத்து பார்த்தா எங்கேயாவது 1, 2, 3 நடந்திருக்கும். அப்போ அந்த பணம்ன்றது வேறு ரூபத்தில் இன்றைக்கி மாறுபடுது. இப்போ இந்த இடத்துல அப்ரைசர்கிட்ட நான் பேசின சில அப்ரைசர்கிட்ட சொல்லப்படுறது, எங்களுக்கு நிரந்தர ஊழியர் இல்லைன்றது ஒரு குறை அவங்களுக்கு இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு ஒரு நிரந்தர ஊழியர் ஒரு துண்டிக்கப்பட்ட நபராக தான் உள்ளே உட்காந்து நிற்பாங்க. அந்த இதை ஏன் சார் மாற்றாமல் இருக்காங்க பேங்க்? இன்னும் அதை தான் அவங்க ஒரு சங்கமாக வச்சு பல பேர் போராடிங்கிறாங்க, எங்களுக்கு நிரந்தர ஊழியர் ஆக்குன்னு. இங்கே சொன்ன பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து கடன் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா எடுக்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர யோசனையே கோல்டு தான். இருக்கிற கோல்டை வச்சு, ஏன்னா வேலையாட்டு கைமாற்ற வாங்க வேண்டாம், இருக்கிற கோல்டை வச்சு பேங்க்கில் போனால் செக்யூர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பேங்க்கில் போய் கோல்டு வச்சு அதுக்கேற்ற மாதிரி கடன் தொகையை வாங்குறாங்க. இப்போ அங்கேயே ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம மக்கள் எப்படி நம்ம கண்காணிக்கணும், இல்லை பேங்க் வந்து எங்கே நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இது அந்த அப்ரைசருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும். இப்போ வங்கியில் இருக்கிற ஊழியருக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்குமே அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அவங்க செய்யக்கூடிய செயலுக்கு அவங்க தான் பொறுப்பு. அதனால் அது இன்னும் ஸ்க்ரூட்டினி பண்ணினே இருப்பாங்க. மானிட்டர் வந்து தொடர்ந்து மீட்டிங்கு, தொடர்ந்து தாம் தான் இந்த பொறுப்புன்றது அவங்களுக்குள்ள அதை புகுத்தின்னு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த செயல் நடந்து இருக்கும். அப்ரைசருக்கு அது கிடையாது. இன்றைக்கி எதனா ஒரு பிரச்சனைனா அங்கே அப்படியே நிறுத்திட்டு அவர் சொல்லாமல் கூட ஒரு ரிசைனே கிடையாது. சொல்லாமல் கூட நாளிலேருந்து வர வேண்டாம், அதை சொல்லிட்டு தான் நிற்கணும்னு கிடையாது. அப்போ அவரை நம்ம எப்படி எவ்வளோ கோல்டை கொடுக்குறாங்க? அந்த இடம் தான் அதிலே நல்ல பல 1000 அப்ரைசர் அதுதான் கேட்குறாங்க. இப்போ எங்களை நிரந்தர ஊழியர் ஆக்கிடுங்க, அதுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் வந்து இன்னும் ஒரு மற்ற ஸ்டாஃபோடவே அட்டாச் ஆகிடுவோம்ல, சிஸ்டமேட்டிக்குள்ளே வந்துடுவோம். நாங்கள் வந்து பேங்க்கோட பொறுப்புக்குள்ளே வந்துடும்ல. இப்போ எங்களை பொறுப்பு இல்லாமல் தான் உட்கார வைக்கிற மாதிரி இருக்குது இந்த இடம் எல்லாமே. இது இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்ரைசர் ஒரு இடத்துலேருந்து 10 பேங்க்குக்கு போய் வருவார் பற்றாக்குறையினால எல்லாருக்கும். ஆனால் அப்படி ஒரு கேஷியரை பண்ண முடியுமா நம்மளால்? அப்போ எப்படி அந்த இடத்துல அந்த ஸ்டாஃபு கரெக்டாக இருக்கும்ல. அப்ரைசர் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து இங்கே நிறைய ஜொல்லோன் வரதில்லை, அதனால் ஒரு ஸ்டாஃப் எடுத்து வைக்கல. இன்னும் பார்த்தா அப்ரைசர் சம்பளம்லாம் கிடையாது, அந்த கமிஷன்ஸ் தான். ஓகே, எவ்வளோ லோன் கொடுத்துருக்கீங்களோ அந்த கமிஷன்ஸ் தான் அவங்களுக்கு சம்பளம். அவங்க கஸ்டமர்கிட்ட ஒரு 2% 1% பிடிக்கிறாங்க பாருங்கள், அந்த லோனோட அமௌண்ட்லேருந்து ஒரு பீரியட், அது ஒரு சீலிங் பீரியட் இருக்கும். அந்த கமிஷன் தான் அவங்களுக்கு கமிஷனே, அவங்களுக்கு சம்பளமே. ஆக இப்போ அந்த இடத்துல வரலைன்னா அவங்களுக்கு கிடையாது. அப்போ அது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வருமானது அவங்களுக்கு ஊர்ஜிதமும் கிடையாது. இன்னும் நம்மளுக்கு நகை வைக்கக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப முக்கியம். சில நாட்கள் வெள்ளிக்கிழமை வைக்க மாட்டாங்க, அதெல்லாம் நாளெலாம் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வருமானம் வரணும், நிர்ணயிக்கப்படாத வருமானம் வராத நாளுங்குது, ரெண்டுங்குது. இப்போ இவ்வளோ பாதுகாப்பு இல்லாதனால அவங்களுக்கு இயல்பாக நாகுது, எந்த பண்ணாலும் இங்கே பொறுப்பு இல்லை நம்மளுக்கு,
அதனால் இதில் தேவைப்படும் போது அவங்க சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செயலை செய்கிறாங்க. இப்போ நம்ம அந்த லக்கி பாஸ்கரோட அந்த 80 70 செய்யப்பட்டதோட தொடர்ச்சி இன்னும் இந்த கோல்டில் பல இடங்களில் நடக்குது. நீங்கள் சொன்னது போல் இந்த கோல்டு லோன் வந்து ஃபுல்லாக மேனுவலாக தான் சார் என்ன பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னது போல் வெயிட் மிஷின் வச்சுருப்பாங்க, அந்த கிராமுக்கு எவ்வளோ வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி லோன் கொடுப்பாங்க. அதை வந்து இன்னும் சிஸ்டமேட்டிக்காக மாற்றணும், அந்த எம்ப்ளாயிஸும் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வர தேவை வந்து நீங்கள் சொன்னதுலேருந்து புரியுது எனக்கு. இப்போது இது ஒரு ஸ்கேம் பார்த்தோம், இதுலேயும் வந்து ஆனால் நீங்கள் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு ஸ்கேம் நடக்குமான்றது இதுதான் புதுசாக கேள்விப்படுறேன். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பேங்க்குக்கு வரவங்களாம் மோஸ்ட்லி கோல்டு லோன் அடமானம் வைப்பாங்க, வாங்கிட்டு போவாங்க, ஒரு நம்பிக்கையோடு தான் வருவாங்க. நம்மளோட தங்கம் வந்து இங்கே தான் இருக்கும், அந்த தங்கம் வந்து எங்கே கவரிங்காக மாற்றப்படுது அப்படின்ற ஒரு கண்டுபிடிக்க வேண்டிய தேவை வந்து இங்கே எழுதிருக்கு நமக்கு. இப்போ இது ஒரு ஸ்கேம் இங்கே பார்த்தோம். இன்னொரு ஸ்கேம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம். இங்கே வந்து இப்போ நம்ம சமீப காலம் நிறைய முறைகேடு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து செபியிலிருந்து நிறைய முறைகேடுகள் நடக்கிறதா பல்வேறு ஆதாரங்கள்ல வெளியில் வருது இல்லையா. இப்போ யூஸ்ஃபுல்லாக சார் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஜெயிக்கணும், எல்லாத்துக்கும் ஜெயிக்கிறது பிடிக்கும், ஆனால் தோக்குறது வந்து சில பேருக்கு தான் பிடிக்கும். பெருவாரியான மக்களுக்கும் தோக்குறது பிடிக்காது, போகிறது ஃபுல்லாக ஜெயிச்சிட்டே இருக்கணும்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா. இப்போ அதே மாதிரி நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்ற மனநிலையோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து வர வேண்டாம், ஒரு பயம் இருக்குது. எங்கே நம்ம சம்பாதிச்ச பணத்தை ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட்டில் விட்டுருவோமோ அப்படின்ற பயம், அந்த தோல்விக்கான பயம் இருக்கு இல்லையா. இப்போ நம்மளை சுற்றியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் கேட்டிங்கன்னா 10 பேரில் 9 பேருமே வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட் போவேன்னு சொல்லுவோம், ஒருத்தர் தான் சொல்லுவார் ஓகே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் சொல்லுவார். மீதி 9 பேருமே ஸ்டாக் மார்க்கெட் போவேன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும்போது எனக்கு தனிப்பட்ட பயம் இருக்கும் இல்லையா. இப்போ நான் வந்து எங்கே நான் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வந்து விட்டுருவணும், எனக்கு வந்து ஏன்னா ஃபினான்ஷியல் தான் எல்லாத்துக்கும் முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்குறோங்க. நம்ம சம்பாதிச்ச பணத்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட் விட்டு இழந்துருவணும் அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே பல பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் போகாமல் இருக்காங்க. ஸோ அந்த பயத்துக்கு என்ன காரணம்? இப்போ இருக்கிற உலகத்தில் அந்த பயத்தை வந்து மக்கள் எப்படி போக்கிக்கலாம், என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றினா அந்த பயம் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வந்து நம்ம முதலீடவே அந்த பாயிண்ட்டை வச்சு பேசுவோம். ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாக அதே பேசலாம். முதலீடு வச்சவே ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு முதலீடாக வச்சு யோசித்து பார்க்கும்போது, அப்போ அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை தவிர்த்து என்ன முதலீடு இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்துட்டோம்னா, என்ன முதலீடு பொதுவாக அத்தனை மக்களுக்கும், இன்னும் குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கும் தெரிஞ்ச முதலீடு எதுனா தங்கம். தங்கம் வந்து தன்னுடைய அணிகலனாக போடுறதை தவிர்த்து வாங்கி சேர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு தெரிஞ்ச முதலீடு என்னன்னா, வங்கியில் போய் ஒரு அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வைக்கிறது, இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறது, இல்லை ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறது. வங்கி இல்லாத கிராமம் இல்லை, அப்படியே சப்போஸ் வங்கி இல்லாத கிராமம் இல்லைன்னா கூட அங்கே தபால் அலுவலகம் இருக்கும், அங்கே அவங்க ஆர்டி போடுவாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட். அப்போது அவங்களுக்கு தெரிந்த முதலீட்டில் முதல் முதலீடு தங்கம், அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு பண்ணுறது. இப்போ இந்த முதலீடு அடுத்த முதலீடு நம்ம எதை நோக்கி பார்த்தா, இது முறை சாராத முதலீடுன்னு ஒன்று இருக்குது, சீட்டு கட்டுறது. கரெக்டுங்களா? இது வந்து நான் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிந்தது, அதில் ஈடுபடுறவங்க இல்லைனா கூட எல்லாருக்கும் தெரிந்தது. சீட்டு கட்டுறது அதில் 2 இருக்குது. சீட்டு கட்டுறதுலே ஒன்று, நம்ம வீட்டு அருகில் இருக்கிற மக்கள்கிட்ட சீட்டு கட்டுறது ஒன்று. இன்னொன்று வந்து நிர்ணயிக்கப்பட்ட லைசன்ஸ் வாங்கப்பட்ட நிறுவனங்களில் சீட்டு கட்டுறது. இந்த ரெண்டில் வந்து நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. இப்போ நம்ம தெரிஞ்ச நபருன்றது வர நம்ம அருகில் உள்ளவர்கிட்ட கட்டும்போது நிறைய ஏமாத்துறது நம்ம கேள்விப்படுறோம். இப்போ நிர்ணயிக்கப்பட்ட லைசன்ஸ் வாங்கப்பட்ட நிறுவனங்களே மூடப்படக்கூடிய காலம் உண்டு. அப்போ 2வது முதலீடு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த சீட்டு கட்டுறது. இப்போ இதை தவிர்த்து 3வது முதலீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதலீடு தான் பரவாயில்ல, யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த முதலீடு ஏன் பரவாயில்ல, இது வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டு முதலீடுன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து கம்பெனிஸ் வெளியிடக்கூடிய பாண்ட்ஸு, டெபாசிட் சொல்லலாம். இதுக்கு அடுத்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வரலாம். இப்போ இந்த 3 முதலீடு பெரும்பாலும் நம்ம ஏற்கனவே பார்க்கப்பட்ட 2 முதலீடு மாதிரி இருக்காது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்போ இந்த 3 முதலீடுக்குள்ளேயே அவங்க கவனம் வைக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க அதுக்கு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆள் இல்லை சரியா. இப்போ தங்கம் வாங்குன்றது நம்ம யார் பார்த்தாலும் பேசுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பற்றியோ, மியூச்சுவல் ஃபண்டு பற்றியோ, கம்பெனிஸோட கவர்மெண்ட்ஸோட பாண்ட்ஸ் பற்றியோ யாராவது எங்கேயாவது நம்ம பேசி பார்த்துருக்கோமா? தங்கத்தையோ இல்லை சீட்டு கட்டுறது கூட, நான் அந்த சீட்டு கட்டிங்கிறம்பா, இவர் பிடிக்கிறாரம்பா, சீட்டு கட்டுறியாப்பான்னு நம்ம நிறைய காதில் கேட்போம், நம்ம கட்டலைன்னா கூட. அப்போ இதை பேசுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ இது யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ எதுக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட அது ஒரு சூதாட்டமாக தான் பேசக்கூடிய நபர்கள் தான் இப்போ நம்ம சுற்றி இருக்காங்க. அப்போ இப்போ இந்த முதலீடை பேசும்போது சூதாட்டன்ற வார்த்தையை சேர்த்து பேசுகிறாங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போடுறதுலாம் வந்து ஒரு சூதாட்டத்தோடு சேர்த்து பேசுகிறாங்க. ஏன் அப்போ அந்த வார்த்தை மட்டும் அவங்க பேசுகிறதுனால அது உள்ளே போகாத நபர்களுக்கும் அந்த மனநிலையில் இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பார்த்த முதலீடுலாம் வந்து ஏதோ ஒரு ரிட்டர்ன் திரும்பி வந்துடும். தங்கம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஏறும், வாங்கிடும். வங்கியிலையோ தபால் அலுவலகத்துலையோ போட்டிங்கன்னா ரிட்டர்ன் வரும், வாங்கிக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டும்
ஷேர் மார்க்கெட், குறிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அபரிதமான வளர்ச்சியும் கொடுக்கும், அபரிதமான தோல்வியும் கொடுக்கும். இந்த 2 இடமும் அங்கே இருக்கிறதுனால அந்த வளர்ச்சி வந்து நம்ம நினைக்க முடியாத வளர்ச்சி கொடுக்கறது வந்து உள்ளே வரவங்களுக்கு முதன்மையாக அதுதான் தெரியுது. தோல்வி ஒரு பயத்தோடு வர்றாங்களோ இல்லை. இப்போ நான் அந்த வெளியே வந்து சுற்றி பேசுகிறாங்களே, இது வந்து நெகட்டிவ்ங்க, இது வந்து ஒரு சூதாட்டங்க, இதுக்குள்ளே போகாதன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இது முதல்ல இதுக்குள்ளே வந்து தோத்தவங்க, பணத்தை விட்டவங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை விட்டவங்க தான் சொல்லுவாங்க பொதுவாக, இது ஒரு நான் எல்லாத்தையும் பணத்தை இழந்துட்டேன்பா, போகாதப்பா அப்படின்னும் போது அதை கேட்குறவங்க உள்ளே போகாதவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ அது சூதாட்டம் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சவர் பணத்தை விட்டுட்டாரு, பல லட்சம் போயிடுச்சு இப்படின்றது. இதை இவங்களுக்கு உள்ளே வராமே இவங்க அந்த மனநிலை, உள்ளே வந்து பணத்தை விட்டவருக்கு அது வந்து பணத்தை மொத்தமாக இழக்கக்கூடிய இடம்பா, அதனால் போகிற இவர் ஏன் எழுந்தாருன்றது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ ஏன் இது நேரடியாக ஒரு உதாரணம் பார்க்கலாம். நண்பர் ஒருத்தர், நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்றுக்கின தொடக்கத்தில் 2007-8 காலகட்டத்தில் கற்றுக்கின தொடக்கம். அப்போது கற்றுக்கின தொடக்கத்தில் என்ன பண்ணுவோம், எங்கெல்லாம் போனாலும் அதை தொடர்பாக அந்த செய்தியை படிக்கிறது. அப்போ வந்து உங்களுக்கு மொபைல் கிடையாது, டச் ஃபோன் மொபைல் கிடையாது, அதனால் அந்த ஆப்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஒரு சேனல் எப்போயுமே ஓடும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, அதுதான் எல்லாரும் அப்போ ஃபாலோ பண்ணது. அதனால் எந்த வீட்டுக்கு போனாலும் நான் அந்த டிவி சேனலை வச்சு பார்க்குறது தான் அதுதான் ஒரு வழக்கமாக வச்சுப்பேன். யார் போனாலும் அந்த அன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் செய்தின்னு சொல்லிட்டு அது கற்றுக்கிற தொடக்கத்தில் இருந்த நேரத்தினால. அப்படி நண்பர் வீட்டுக்கு ஒரு முறை போனேன். நான் போனவொடனே இயல்பாக அந்த ரிமோட் எடுத்து டிவி வச்சுட்டேன். ஸ்டாக் மார்க்கெட் நண்பருக்கு ஒன்றுமே தெரியாது, அது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே தெரியாது, அவர் பாட்டு அவருடைய லைஃப்பில் இருக்காது. நான் பார்த்ததை வச்சு ஒரு கொஞ்ச நேரம் பொறுத்து இது என்னன்னு கேட்டார். என்ன இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும், அது எப்படி இயங்கணும்னு தெரியாது, அதனால் இந்த என்ன நடக்குதுன்னு பார்த்துன்னுக்கிறேன் போது அதை 2 முன்னாடி கேட்டுனே இருந்தப்போ இது எப்படி இயங்குது, எவ்வளோ வரும், எவ்வளோ போனோம், எனக்கும் கற்றுக்கிறதுனால இது வந்து கற்றுக்கிற இடத்துல இருக்கிறதுனால தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் வந்து தெளிவாக சொல்ல முடியாது, ஆனால் இது வந்து தெரிஞ்சுக்கிறதுனால தான் நம்ம என்ன செயல்படலாம்னு புரிய வரனாலும் பார்த்துனே இருக்கேன்னு சொல்லும்போது, இவருக்கு நான் சொல்கிற தகவலை வச்சு அவர் ஒரு 4 நாள் அதை பார்த்து அவராக வச்சு பார்த்து அடுத்த வாரமே என்ன பண்ணியிருக்காரு, வேக வேகமாக போய் தனியார் நிறுவனத்தில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டார். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் ஒரு 13 கிரெடிட் கார்டு வச்சுருந்தார். 13 கிரெடிட், அது வரைக்கும் அவர் கரெக்டாக அதை கட்டின்னு இருந்தார். அதை ஸ்வைப் பண்ணுறது கட்டுறது எந்த விதமான சிபில் ஸ்கோர் அடிபடாமல், வங்கியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருந்தார், அந்த இடர்பாடு இல்லாமல் இருந்தார். இப்போ இவருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் போட்டோன்னே இவ்வளோ பெரிய லாபங்குதா, இவ்வளோ போட்டால் வந்துடுதா அப்படின்றது, அது என்ன படித்தாருன்னு தெரியல, அந்த ஒரு வாரத்தில் என்ன கற்றுக்கினாருன்னு தெரியல. அடுத்த வாரமே டிமேட் ஓப்பன் பண்ணி வீட்டில் ஒரு சிஸ்டம் வாங்கிட்டாரு. அதுக்கும் தனியாக ஆமாம் 13 கிரெடிட் கார்டு இருக்குது, ஸ்வைப் பண்ணார், ஒரு சிஸ்டம் வாங்கிட்டாரு, ஒரு ப்ரைவேட் நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டாரு, வீட்லேயே உட்காந்துட்டார். நான் ஒரு 15 நாளுக்கு பிறகு தான் அவரை திருப்பி பார்க்குறேன், எனக்கு தெரியாது அவர் இப்படி பண்ணுறாருன்னு. பார்க்கும்போது பார்த்தா உட்காந்து மார்க்கெட்டில் மொத்தமாக இயங்க ஆரம்பிச்சிட்டாரு. மொத்தமாக ஏற்கனவே வந்து ஒரு 2 கார்டு தேய்க்கிறது, முதல்ல 2 லட்சம் போடுறது, அப்புறம் அதை வச்சு விளையாடுறது, அதுக்கடுத்து அது போயிட்டு பிறகு 1 லட்சம் எடுத்து போடுறது, அது போயிட்டு பிறகு 3 லட்சம் போடுறது, இப்படியே பண்ணியிருக்கும் போது நான் அதை ஒரு 15 நாள் பார்த்து அப்போ சொன்னேன், இது சரியான முறையாக இல்லை நீ பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் அதுக்குள்ளே 2 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 சொன்னேன், 2ல் 1 வந்து இப்போ நீங்கள் ஒரு கோல்டு வாங்குற, எல்லோரும் வாங்குகிறோம், நம்ம இன்றைக்கி வாங்கின உடனே நாளைக்கு போய் விற்போமா? எமர்ஜென்சினா விற்கிறது அது வேறு, அது விட்டுருங்க, அது வேண்டாம். அப்போ நம்மளுக்கு ஒரு மருத்துவ செலவுனா நீ அது கம்மியாக போனோட விற்றுட்டு நீ மருத்துவத்தை கட்டு, அதுக்குள்ளே போகலை. ஆனால் பொதுவாக கோல்டு வாங்குறவங்க மறுநாள் விற்பாங்களா? இல்லை. அப்போ எப்போ அது விற்கணும்னு முடிவு வருது? பெரும்பாலும் விற்க மாட்டாங்க, அடமானம் தான் விற்பாங்க, ரொம்ப ரேரஸ்ட்டு தான் அடமானம். அப்போது இதே நீ வங்கியில் போடுற, ஒரு ஆர்டி போடுறீங்க, இல்லை நம்ம ஒரு யாருக்கோ வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே பீரோவில் காசு எடுத்து வைக்கிறோம், எதே இருந்தாலும் ஒரு 10 நாள் 15 நாள் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷன்றது அந்த சேமிப்பு வச்சுக்கிறோம்ல, சிறிய தொகையை வச்சுக்கலாம், நீங்கள் பெரிய தொகையை வேண்டாம், ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சு உங்களால் 1 வருஷம் வச்சுக்க முடியாதா? உன்னுடைய செலவில் ஒரு 1000 பாதுகாக்கல. அப்போ அந்த மாதிரி அந்தந்த நேரத்தை அதுக்கு நீ கொடுக்கும்போது இந்த இடத்துல நீ எதுக்கு 9:15 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது அப்போ வாங்கி 10 மணிக்கு வித்துற, 12 மணிக்குள்ளே லாபத்தை எடுக்கும் பார்க்குற, 3:30 மணிக்குள்ளே எப்படி எடுக்க முடியும் உன்னால்? இந்த இடத்துல எதுக்கு நீ நேரத்தை கொடுக்காம? இந்த இடத்துல நேரத்தை கொடுத்தா தானே உனக்கு லாபம் வரும். ஆனால் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 விதமான முதலீடு இருக்குது, அது ஒன்று தான் முதலீடுன்னு சொல்ல முடியும். என்னன்றதுன்னா நீ பணத்தை சரியான நிறுவனத்தில் போட்டுட்டு அதுக்கான காலத்தை கொடுக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு அலுவலகத்தில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறோம், டே 1 சேர்றோம், சம்பளம் நாளைக்கு கொடுப்பீங்களான்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். நமக்கு லெட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க, இல்லை நம்ம சபா ஊழியர்கிட்ட கேட்போம், சம்பள டேட் எதுப்பா? ஒன்று கடைசி மாதத்தோட கடைசியாக இருக்கும், இல்லை அந்த மாதத்தோட தொடக்கமாக 1 2 ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ நம்ம சேர்ந்த மறுநாளே போய் கேட்க முடியாது, கேட்க முடியாதுல்ல, கேட்கக்கூடாது ஃபஸ்ட்டு.
இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் 9:15 போட்டு 10 மணிக்கு லாபத்தை எடுக்க பார்க்குறேன். நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே தான். அதுதான் ஒரு மிகப்பெரிய புரோக்கரேஜ் நிறுவனம் ஜெரோதான்னு சொல்லிட்டு அதோட புரோக்கரேஜ் நிறுவனத்தோட ஓனர் சொல்கிறாரு. அவர் தான் இன்றைக்கி ஆப்பில் வந்து ரொம்ப ஃபெமிலியராக டிமேட்டை ஓப்பன் பண்ணி மக்களை ஸ்டாக் பண்ண வைக்கிறது. அவரே சொன்னது 97% மக்கள் லாஸ் தான் பண்ணிட்டாங்கன்றது. அதிகமாக கூட இருக்கலாம், 98 கூட இருக்கலாம். ஏன்னா அவரோட எல்லா டேட்டா பேஸும் அவர் கையில் இருக்குது. அவர்கிட்ட ட்ரேட் பண்ணக்கூடிய அத்தனை இந்தியா லெவலில் இருக்கிற கஸ்டமரோட டேட்டா பேஸு, எவ்வளோ ஃபண்ட் அவங்க உள்ளே போடுறாங்க, எவ்வளோ லாஸ் ஆகி வெளியே போகிறாங்க அவர்கிட்ட தெரியுது. 97% மேலே இருக்கிற மக்கள் லாஸ் தான் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுடைய பணத்தையே விட்டுடுறாங்க. லாஸ்ன்றது லாபத்தில் லாஸ் வேறு, உங்களுடைய அசலில் லாஸ் போட்ட முதல்ல போயிடுது. அப்போ அந்த 2-3% எவ்வளோ லாபம்னா, அந்த 2-3% 2% 3% வங்கி எப்படி என்ன வருமானத்தை கொடுக்குதோ அதை தான் எடுக்கிறாங்களாம். அது நீ வங்கியிலே வச்சிடலாமே. அது எதுக்கு அங்கே போராடிக்கணும், நிமிஷம் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும், வங்கியில் வச்சிடலாமே அதுக்கு. ஆக இன்னைக்கு இவ்வளோ பெரிய மக்கள் தொகையை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தோட ஹெட்டே இந்த வார்த்தை சொல்கிறார். அதுதான் உண்மைனா, அப்போ இந்த நண்பர் என்ன பண்ணார், 9:15 போட்டு 10 மணிக்கு லாபம் பார்க்குறாரு, 12 மணிக்கு லாபம் வருமானு பார்க்குறாரு, 3:30 மணிக்கு வருதான் பார்க்குறாரு. இப்போ இங்கே என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அவருக்குன்னா, இன்றைக்கி பணத்தை உள்ளே போட்டார், 3:30 மணிக்குள்ளே அது லாபத்துலேயோ நஷ்டத்துலையோ அந்த பணத்தை திருப்பி எடுத்தது மறுநாள் அவருக்கு பணம் உள்ளே விளையாடுறதுக்கு. ஏன்னா அவரெல்லாம் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணியிருக்காரு. இப்போ மறுநாள் பணம், இப்போ நீங்கள் அதில் உள்ளே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்குள்ளா, மறுநாள் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை கையில், அங்கே இருக்கிறது தான். அப்போ அவர் மறுநாள் அதில் வேறு ஒரு ஸ்டாக்கை வாங்கி அதை அப்போ தான் அந்த சூதாட்ட மணலுக்குள்ளே போகிறது இந்த இடம் தான். டெய்லி நான் அதுக்குள்ளேருந்து வெளியே வரக்கூடாது. இப்போ அந்த இடத்துல இது F1 சொல்லுவாங்க, இன்ட்ரா ட்ரேட்னு சொல்லுவாங்க அதில் ஸ்டாக் மார்க்கெட்டில். அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க இதை. இந்த பீப்புள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிடம் கூட 9:15 ஓப்பன் ஆகும் சார் காலையில் மார்க்கெட், 3:30 மணிக்கு முடிஞ்சிடும். இதுக்குள்ளே அதுலேருந்து ஒரு நிமிடம் கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க, ஃபோன் அட்டன் பண்ண பேச மாட்டாங்க, அதுலேயே மொத்த கவனம் வச்சுருப்பாங்க. இப்படி தான் அவர் வச்சுருந்தார். நான் ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு மாதம் பிறகு நான் ஒரு முறை அவர் பார்க்கும்போது, இது உண்மையாகவே அப்பயே சொன்னேன், நீ பண்ணுறது எனக்கே தெரியாது ஒன்றுமே, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில, ஆனால் ஏதோ பணம் மட்டும் மட்டும் தெரிஞ்சிச்சு எனக்கு, நான் சொல்லிட்டேன். என்ன பண்ணிட்டாரு, அப்போது அவர் கணக்கு வச்சுருந்த புரோக்கர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வருது அவருக்கு. இதில் இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கிற தனியார் புரோக்கிங் ஆஃபீஸ்லேருந்து நிறைய டிப்ஸு கொடுப்பாங்க. சார் இந்த பங்கு வாங்குங்க, இந்த கம்பெனியை வாங்குங்க, 10 மணி ஏறிடும், நாளைக்கு ஏறிடும், அடுத்த வாரம் ஏறிடும்ன்றது நிறைய டிப்ஸ் வரும். இது வந்து இந்த குதிரை டிப்ஸ் மாதிரி இருக்கும், அது எதுவுமே பெரிய சக்ஸஸ் ஆகாது. ஆமாம், இது அது மாதிரி எதுவும் சக்ஸஸ் பெருசாக ஆகாது. அப்படி ஒரு டிப்புனாவே அது நீங்கள் எத்தனை பேர் எனக்கு மட்டும் கொடுக்குறீங்க, நீங்கள் 1,00,000 பேர் கொடுக்குறீங்க, அப்புறம் 1,00,000 பேருக்கு ஒரு ரகசியம் தெரியுதுன்னா அது எப்படி ஏறுவாங்க, டிப் ஆகும். இதுதான் அந்த இடத்துல ஏமாறதுக்கு இன்னொரு காரணம். அப்படி ஒரு ஃபோன் அவருக்கு வருது. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, அவங்களே மிரண்டுட்டாங்க இவர் பண்ணுற ட்ரேடிங்கை பார்த்து. சார் அதெல்லாம் வாங்காதீங்கன்றாங்க ஃபோனில், அதெல்லாம் வாங்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப லாஸ் ஆகிடும், வாங்காதீங்கன்னு அவங்களே பயந்து சொல்கிறாங்க. டிப்பு கொடுக்குறவங்களே பயப்படுறாங்க இவர் பண்ணுறதை பார்த்து. இவர் சொல்கிறார் அவர்கிட்ட, ஏங்க அது ஏறு எனக்கு தெரியுங்க, நீங்கள் அது வாங்குங்க, நான் சொல்கிறேன்லங்க வாங்குங்கன்றார் இவர். அவங்களே மிரண்டு போய் சரி கஸ்டமர் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அதை வாங்குறாங்க அவங்க. இப்படியே ஒரு 3, 4, 5 சார், 5 இல்லை 6 தான் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு. அந்த கார்டு ஸ்வைப் பண்ண அமௌண்ட் வரைக்கும் தான் ஸ்வைப் பண்ணி 13 கார்டு ஸ்வைப் பண்ணி 16 லட்சம். எனக்கு ஒரு 6 7 மாதம் தெரியல, அதுக்குள்ளே மொத்தமாக போயிடுச்சு. 7 மாதத்தில் மொத்தமாக 16 லட்சமும் போயிடுச்சு. இப்போ அவருக்கு எங்கெங்கே சிக்கல் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். 13 கார்டை சமாளிக்கணும். அப்போ 13 கார்டு இப்போ இங்கே போனது ஒரு பெரிய மன உளைச்சல். ரெண்டாவது 13 கார்டுலேருந்து பேங்க்லேருந்து எவ்வளோ ப்ரெஷர் வரும், நீ என்ன நினச்சாலும் கட்ட முடியாது, பணம் கிடையாது. ரெண்டாவது அப்போ நீ வீட்டுக்குள்ளே உட்கார முடியாது. கரெக்டாக எவ்வளோ நாள் நீங்கள் ஓட முடியும், இல்லை எவ்வளோ நாள் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அப்போ நீ பல நாள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. சரி எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கணும்னா நீங்கள் கட்டணும், அதுவும் முடியாது. எங்கே பண்டு கிடையாது. ஏதோ ஒரு 50,000 1 லட்சம் நண்பர்கிட்ட வாங்கி கட்டிட்டு வாங்கலாம். 16 லட்சம்ன்றது 2008 யோசிங்க எவ்வளோ பெரிய தொகையாக இருக்கும் அது. இதை வந்து அவர் எதிர்கொள்ள முடியாமல் இந்த சிக்கலுக்குள்ளே மாட்டி இன்னைக்கு வரைக்கும் கட்டல. இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அது சொன்னதை பார்த்தா லக்கி பாஸ்கரில் சொல்லுவாங்களே சார், ஒரு அடிக்ஷன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அடிக்ஷன் ஆகிட்டாங்க. இதில் இப்போ இந்த நபர்கிட்ட நான் பேசணும்னு வச்சு இப்போ பார்ப்பேன், அவர்கிட்ட இப்பயும் பேசுவேன். எப்போனா பார்த்து பேசும்போது இப்போ பார்க்கும்போது அவர் சுற்றி இருக்கிற நண்பர்கிட்ட சொல்கிறதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்னாவே அலறாரு, பங்கு சந்தைனாவே அது சூதாட்டன்றாரு. அந்த அவர் கூட இருக்கிற குழு எல்லாம் அதுலேருந்து அப்புறப்படுத்துறது தான் அவர் பேசுகிறாரு. இப்போ தான் நம்ம அந்த முதல் கேள்விக்கு வரோம். சார் எனக்கு இன்னொரு பாயிண்ட் தோணுது. இப்போ உங்கள் நண்பர் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 வகையாக சொல்கிறாங்களே சார் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஒன்று ட்ரேடிங், இன்வெஸ்டிங். கரெக்ட். இவர் ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணாதான் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வரும்.
நம்ம ஃபுல்லாக எல்லாமே நிறைய பேர் ட்ரேடிங் பண்ண போயிட்டு ட்ரேடிங்கில் தோத்ததுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டே பெரிய ஒரு போலியானது, ஃபுல்லாக கேம்லிங் தான் பண்ணுறாங்கன்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. கண்டிப்பாக ஆக்சுவலாக யாரும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி மோஸ்ட்லி யாரும் இல்லைல்ல சார்? இவங்க 99 ட்ரேடிங் தான், ட்ரேடிங் தான். 99% நம்ம துல்லியமாக எடுத்து பார்த்தோம்னா அதுதான் அந்த நிறுவனத்தை ஜீரோதா நிறுவனம் ஓனர் அதுதான் சொல்கிறாரு. எல்லாமே ட்ரேடிங்கில் தான், ட்ரேடிங்கில் எல்லாத்தையும் விட்டுறாங்க, அவங்களுக்கு கமிஷன் வந்துடுது நிறுவனனால. ஆனால் பண்ணக்கூடியவங்க அந்த பணத்தை போட்டவங்களுக்கு மொத்தமாக லாஸ் ஆகிறாங்க. இந்த ட்ரேடிங் மனநிலையில் ஏன் இந்த ட்ரேடிங் அப்படின்னா அவங்க அதுதான் 9.15 போட்டால் 9.5 கூட ஏறலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்கிறதுனால மார்க்கெட்டில் ஏன் நம்ம வந்து 9 மாதம் 9 வருஷம் வெயிட் பண்ணோம்? அதுதான் 10 நிமிஷம் கூட அதெல்லாம் ஃப்ளக்சுவேட் ஏறி இறங்கி வருதுல்ல, ஏறினா விற்றுட்டு போயிடலாமே. இந்த ஒரு இடமும் அதில் இருக்கிறதுனால தான். இப்போ இந்த கோல்டில் அது கிடையாது, வங்கியில் போடக்கூடிய எஃப்டியில் கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸில் போடக்கூடிய எஃப்டியில் அது கிடையாது. இப்போ இதெல்லாம் இல்லை. இந்த சீட்டு கட்டத்தில் அபாயங்குது, அவங்க திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டா ஒரு அபாயங்குது அதில். அதனால தான் அதை வந்து நம்ம நம்பிக்கைன்றது குறைவாக கொஞ்சம் பார்த்து தான் வைப்போம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் வந்து நம்ம முழுமையாக நம்பிக்கை வைக்க முடியாது. ஏன்னா இதில் இன்றைக்கி வரைக்கும் சார் இதில் சம்பாதிக்கப்பட்ட மனிதன் கிடையாது. இந்த சம்பாதித்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம். யாரெல்லாம் வந்து இதுக்காக உதாரணமாக பேசக்கூடனா இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசுறது வாரன் பஃபட், இந்தியா லெவலில் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, வெளியே நிறைய பேர் தெரியாது. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டக்கூடிய நபர்கள் வந்து 35,000-40,000 கோடி இதில் சம்பாரிச்சிருக்காரு. அப்போது இப்போ அதுக்கடுத்து நிறைய பேர் இருக்காங்க, அது வந்து அவ்வளோ வெளியே மக்கள் பேசுகிற அளவுக்கு தெரியாதுல கூட ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பெரும்பாலும் தெரியும் அந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ இவங்க வாரன் பஃபட்லாம் சொல்கிறது, இப்போ சமீபமாக வாரன் பஃபட் கூட முன்னாடி பேசும்போது கூட சொல்கிறாரு, இப்போவே அவருக்கு 95-96 வயசு கிட்ட, இப்போது ஒரு ஸ்டாக் வாங்கினா கூட 10 வருஷம் 12 வருஷத்துக்கான். இப்போயே 95, நீங்கள் 105க்கு இருப்பீங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஏப்பா அடுத்த மாதம் லாபம் வந்துச்சுன்னு எடுத்துக்கலாமே அப்படி என்ன வரணும் அவருக்கு? 95 வயசில் நான் இப்போ போகிற ஸ்டாக்கோட பீரியட் நான் அதுக்கு எவ்வளோ பீரியட் கொடுக்குறேன்னா 10-15 வருஷம் கொடுக்குறாரு. நீங்கள் 105-115க்கு எப்படிங்க இருப்பீங்க? அந்த கேள்வி நம்மளுக்கு வருது, அவருக்கு வரல. அதனால தான் அவர் உலகத்தில் முதல் தர ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸாக சம்பாரிச்சோம். அதிகமாக ப்ரீத்திங் பீரியட் கொடுக்குறாரு, நிறைய ப்ரீத் பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லி இங்கரும் அவர் அந்த அதுதான் சார் ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் சொல்கிறாங்க. அதுதான் ஸ்டாக் மார்க்கெட் டிசிப்ளின்றது அந்த இடம் தான். நீ ஸ்டாக் மார்க்கெட்டில் உண்மையாகவே சம்பாதிக்கணும்னா அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணிட்டா தோற்றவங்களே கிடையாது. ஆனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே தோற்றவங்க. ஏன்னா எல்லாம் ட்ரேடிங்கில் இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்ணாமல். ஆமாம், இப்போ நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு சேர்றோம்னா கண்டிப்பாக அந்த அலுவலகம் நம்மளுக்கு 1 மாதமோ 15 நாளோ இல்லை 2 மாதமோ ஒரு பயிற்சி கொடுக்கும். ப்ரொபிஷன் பீரியட்னு வச்சு எங்கள் அலுவலகத்தில் நீ எப்படி வேலை செய்யணும், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கு அதில் அனுபவம் உள்ள நபர்கிட்ட இருந்து நம்மளுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அவர் பக்கத்தில் வந்து கற்றுக்குப்பா, அவர் சொல்கிறத நீ செஞ்சு கொடுப்பா. அப்போ இப்போ நம்ம ஒரு மெக்கானிக்கில் ஒருத்தர் அனுப்பும்போது நேராக போய் கை வைக்க விட மாட்டார் அவர். அது மெக்கானிக்கு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அவர் எல்லாத்தையும் அடிப்படையை கற்றுக் கொடுத்து அப்புறம் தான் நீ வண்டியில் கை வைக்கப்பார். அப்போ நம்ம இங்கே சுற்றி பார்க்கக்கூடிய அத்தனை புது விஷயங்களும் எப்படி கற்றுக்கின பிறகு தான் இறங்குறோம். ஒரு சைக்கிள் ஓட்டுறது, ஒரு கார் ஓட்டுறது கற்றுக்காமல் நம்ம யாருமே வந்து நேரடியாக எதுவும் ஓட்ட முடியாது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீ எதுவுமே கற்றுக்காமல் நேரடியாக போய் பணத்தை மட்டும் வச்சுக்கின்னு 10 மணிக்கு போட்டு 10 மணிக்கு லாபத்தை எடுப்பான்னு சொல்லி எப்படி பண்ண முடியும்? இங்கே கற்றுக்கிறவங்க தான் ரொம்ப 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 குறைவு, கற்றுக்காதவங்க உள்ள வரவங்க தான் லட்சத்துக்கு மேலே கோடி கிட்டக்கிறாங்க. அதை இந்த பெரிய லெவலில் இழப்புன்னு இப்போ நண்பரே உதாரணம் பார்த்துங்க. நான் வந்து ஒரு நாள் அவர் வீட்டில் பார்த்த மாதிரி பல பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் எடுத்து. அந்த நேரத்தில் அவர் கேட்கும்போது நான் சொன்னது வந்து அதிகபட்சம் போனால் ஒரு மணி நேரம் தான் பேசியிருப்பாங்க. அதை உள்வாங்கி அவர் அன்றைக்கெல்லாம் ஏதோ அவங்க தேடி கண்டுபிடிச்சி அடுத்த வாரமே டிமேட் ஓப்பன் பண்ணி சிஸ்டத்தை வாங்கி கனெக்ஷனை வாங்கி உக்காந்து பண்ணுறாருன்னா நீ என்ன ஒரு வாரத்தில் போய் நீ உங்ககிட்ட இருக்கிற 16 லட்சத்திற்கு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீ என்ன கற்றுக்கினாங்க? நீ இப்போ இது வேறு எந்த இடத்துல நீ இதை செயல்படுத்த முடியாது. ஒரு கார் போகிற இடத்துல போய் கார் வாங்கி நேராக ஓட்டிட்டு முடியுமா? பணமே இருந்தால் கூட ஓட்டிட்டு முடியுமா? டிரைவரில் வைப்போம். இல்லை நீ ஒரு பயிற்சி எடுத்து தானே அங்கே ஓட்ட முடியும். மீதி எல்லா இடத்துலையுமே ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம்ல உணவுக்கு. உடனே கேட்டால் கூட அங்கே இல்லாத இடத்துல நீ எப்படி வரும் உணவு? அப்போ எல்லா இடத்துக்கும் நீ ஒரு நேரத்தை கொடுக்குற, அதுக்கான ஒன்று பயிற்சி எடுக்கிற, இல்லை அதுக்கான நேரத்தை கொடுக்குற. இங்கே நீ எப்படி ஒரே வாரத்தில் 16 லட்சத்தை கையில் வச்சுக்கிட்டு நீ வந்து அதில் சம்பாதிக்க முடியும்னு உங்களுக்கு யாரையும் உன்னை தடுக்க மட்டும்தான் இல்லை ஆள். அதனால தான் நீ அங்கே செஞ்ச. அப்போ அந்த ஒரு எண்ணம் உன்னால் சம்பாதிக்க முடியும்னு எப்படி எண்ணம் வருது? இந்த மனநிலையில் இருக்கிறவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் 98ல் 99% கற்றுக்கிறது இல்லைன்றது மிகப்பெரிய ஒரு குறை. சார் அப்போ அந்த மனநிலைக்கு எது சார் அவங்கள தள்ளுது? இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னோட எய்ம் வந்து லாங் டேர்மாக போகணுன்னு தான் யோசிப்பேன். ஆனால் எனக்கு வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா போட்ட ரிட்டர்ன்ஸ் வந்து உடனே வந்துடணும்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த மனநிலைக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து அவங்கள தள்ளுது? இது ஸ்டாக் மார்க்கெட் ஒரு காரணம்னு சொல்லல நம்ம.
இப்போ இதுக்கு இந்த நம்ம எளிமையாக சொல்லக்கூடிய கோல்டே கூட எடுத்துக்கலாம். நம்ம கோல்டு வாங்கி நாளைக்கு ஏற போகிறது இல்லை. இப்போ சப்போஸ் கோல்டு நாளைக்கு இல்லை, ஒரு நாளும் ஏறுது. ஒரு கட்டத்தில் நம்ம பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஏறின்னு வந்தது. இப்போ தான் ஒரு 2 வருஷமாக ஒரே 101 ரூபாயில் நிற்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி 10 காசு 50 காசு இல்லை வாரத்துக்கு ஒரு முறை மாறினே வந்ததா. இப்போ அந்த கோல்டு ரேட்டும் அப்படி டெய்லி கோல்டு ரேட்டு நீங்கள் மாறுது. ஆனால் நம்ம வாங்கப்பட்ட ரேட்லேருந்து ஒரு திடீர்னு அப்படியே 10% ஏறிடாது. நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து ஏறுதுன்னா 11,000 மறுநாளே மாறிடாது. சும்மா ஒரு 10 ரூபாய் இறங்கும் ஏறும், 10 ரூபாய் இறங்கும் ஏறும், அவ்வளோதான் மாறுமே தவிர பெரிய லெவலில் மாற்றம் வந்துடாது. அதில் அப்போ இந்த சைடு நம்ம சொல்லப்பட்ட முதலீடெல்லாம் வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன் குறைவாக இருக்கும். அந்த எல்லாத்துலையும் ஏற்றம் இருக்கு உண்டு. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டே போடக்கூட அங்கேயும் ஏற்றம் இருக்குது. நீங்கள் போடும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், அடுத்து ஒரு மாதம் போடும்போது அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறி இருக்கும், அவங்களுக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். வங்கியே வந்து ஒவ்வொரு முறை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றுவாங்க. அவங்களுடைய அந்த கணக்கு பொறுத்து, ஆர்பிஐயோட கணக்கு பொறுத்து இவங்க மாற்றுவாங்க. அப்போ அந்த மாற்றம் வந்து அவங்களுக்கு பாதிப்பாத அளவுக்கு தான் அங்கே இருக்குது. ஆனால் அந்த ஷேர் மார்க்கெட்டில் எங்கே அவங்களுக்கு அந்த அடாப்ட் அவங்க ஒரு சூதாட்டத்துக்கு மனநிலையில் போகிறாங்கன்னா, நீங்கள் ஒரே நாளில் 10 ரூபா 50 ரூபா மாற்றிடலாம். ஒரே நாளில் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு அதானிஸ்க்கு ஒரு பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா? ஆமாம். அதானி பிரச்சனை வரும்போது அன்றைக்கி அவருடைய ஷேர்ஸு 23% 25% இறங்குச்சு. இப்போ 23% லாபம்ன்றது ஒரு வருடத்தில் எடுக்கக்கூடிய லாபம். இப்போ வங்கியில் நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா ஒரு வருடத்தில் நம்மளுக்கு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு 7,000 ரூபா தான் கொடுக்குறாங்க. அப்போ அன்றைக்கி ஒரு நாள் அது 23% தான் 1 லட்ச ரூபாய்க்கு 23,000 இறங்கிடுச்சு. இப்போ 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 இவ்வளோ பெரிய மாற்றம் இருக்குதாங்க. வேறு எதுலையுமே இவ்வளோ பெரிய மாற்றம் உங்களுக்கு வருது. நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒரு வருடம் மொத்த வியாபாரம் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா செலவுலாம் போயிட்டு லாபத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23% இருக்காது. 15%, 16% இவ்வளோ தான் இருக்கும். 23னா மிகப்பெரிய லாபம் உள்ள ஒரு தொழில் அர்த்தம். அது அப்படி இருக்கிற இடத்துல ஒரே நாளில் 23 இறங்கிடுச்சு. அப்போ அந்த இடத்துல நடக்க வாய்ப்புள்ள இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். 23% இறங்குது. இப்போ 23% இறங்க, அப்போ நாளைக்குன்னா திருப்பி 20% ஏறலாம். அங்கே ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. இந்த ஆப்ஷன் வேறு எந்த இடத்துலையுமே கிடையாது. எப்போ இந்த ஆப்ஷன்ஸை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இயல்பாகவே இருக்கோ, இந்த உள்ளே வரவங்களுக்கு இன்றைக்கி 23 இறங்குது, நாளைக்கு 23 ஏறலாம். அப்போ இறங்கும் போது இந்த 23 இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட் கிடையாது, அந்த ட்ரேடிங் பண்ணலாம், நாளைக்கு விற்றுக்கலாம். 23 ஏறலாம், வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி அதிலே பார்த்தீங்கன்னா 15-20% ஏறிடுச்சு. நீங்கள் போன வாரம் அந்த இஷ்யூ வரும்போது 23 இறங்கினது 2000 அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 2600லேருந்து 2240 ரூபா 150 ரூபா வரைக்கும் வந்தது. 2150 ரூபா வரைக்கும் வந்தது கீழே. 2600லேருந்து 2150 ரூபா கீழே வருது. இப்போ 2500 ரூபா கிட்ட போயிடுச்சு. கிட்ட போயிடுச்சு, அவ்வளோதான். 67% ஏறிச்சு. அப்படி பார்த்தா திருப்பி ஏறிச்சு. இப்போ இந்த இடத்த ஒரு புதுசாக அந்த ஒரு வாரத்தில் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 1 லட்சம் போட்டால் 23,000 ஒரே நாளில் வந்துடுதுல உங்களுக்கு. ஆனால் ஒரே நாளில் இறங்கிடுதுல, கீழே போயிடுதில்ல. இப்போ இந்த இடத்த யோசிச்சு பாருங்கள். இதுதானே அவங்களுக்கு இந்த உள்ளே வரக்கூடிய இந்த குறுக்கு வழின்றதை விட வேகமான வழியில் சம்பாதிக்கணும் மனநிலை தான் நம்ம சுற்றி நமக்கு இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படி தானே ஓப்பன் பண்ணாங்க. இயல்பாக செஞ்சு கொடுத்து சமையல் செஞ்சு சாப்பிட்ற இடத்த வந்து நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற, 3 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிடு, இந்த நூடுல்ஸை சாப்பிடு, 3 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு போகிறது. அந்த இடம் தானே ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லி அதில் தானே அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டால் தானே உடம்பு போதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதில் போகாதீங்க, ஜங்க் ஃபுட் அது. அப்போ எது உனக்கு எளிமையாகுதோ அது உனக்கு நஷ்டம். அப்போ இங்கே உங்களுக்கு எளிமை எது? இப்போ ஒரே நாள் 23% லாபம் வருது. அப்போ அது நஷ்டம் உனக்கு. அந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, அதில் தான் நம்ம இந்த பயிற்சின்னு சொல்லணும். நீங்கள் அந்த ஸ்டாக் மார்க்கெட் டிசிப்ளின் இருந்தாவோ, இல்லை நீ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பயிற்சி கொஞ்சம் கற்றுக்கிட்டு உள்ளே போகலன்னு நினச்சாவோ, இதில் போகலாமா வேணாமல் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நான் அந்த நண்பர்கிட்ட அதான் சொன்னேன், நீ 2008 உனக்கு 16 லட்சம் விட்ட, இப்போ நான் பேசும்போது கூட நான் இன்னமும் இருக்கனே, நீ அந்த ஒரு 3 மாதம் 6 மாதம் தான் இருக்க முடிஞ்சது உன்னால். இன்றைக்கி வரைக்கும் நீ பார்க்குறவங்கட்டலாம் அது ஒரு அப்படியே அவ்வளோ வெறுப்பில் பேசுகிற. நான் இன்னும் பேசுகிறேனே, இன்னும் பேசுறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் வந்து கேட்டால் நான் வந்து பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். நான் ஒரு முறை நெகட்டிவாக சொன்னது, ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவாக சொன்னதில்லே. ஏன்னா நீ செய்த எந்த செயலுமே நான் செஞ்சது கிடையாது. அதே இடத்துல நீ எதை நோக்கி அதுக்குள்ளே வந்த, பெரும் பணம் பண்ணிடலாம் குறுகிய காலத்தில் பாரு, அதை நோக்கி தான் நானும் வந்திருக்கேன். ஆனால் அதுக்கான நேரத்தை கொடுத்துட்டு நான் வெயிட் பண்ணிக்கிறேன். நீ அதை வெயிட் பண்ணல. 1, 2வது அங்கே போடப்பட்ட பணம் அத்தனையும் உண்டு இல்லை, யாரோ வங்கியோட கிரெடிட் கார்டு பணம். 2 இப்போ இந்த 2 பணத்தை வச்சு நீ எப்படி நீயும் ஒரு லாபம் இவ்வளோலாம் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த வங்கி எதுக்கு உனக்கு கிரெடிட் கார்டு கொடுத்து? வங்கியே ஷேர் மார்க்கெட்டில் போட்டு எடுத்துக்காது. உங்கள்கிட்ட கொடுத்து நீ ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நீ ஒரு லாபத்தை எடுத்துன்னு எனக்கு வட்டியோட கட்டுப்பான்ற அளவுக்கு வங்கி ஏன் விடுது? அந்த அளவுக்கு லாபத்தை சம்பாதிக்கக்கூட அது இடமா இருந்திருந்தா வங்கி எதுக்கு உங்கள்கிட்ட கொடுத்து பண்ணணும்? நிறைய பண்ணலாமே.
அவங்க கிட்ட தான் நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்களே, நல்ல ட்ரெயின்டு எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்களே. அப்போ அது வாய்ப்பு இல்லைன்னு தானே உங்கள்கிட்ட கொடுத்து பண்ணுது. இந்த இடம் தான் நம்ம கற்றுக்கிறது. இந்த பயிற்சி தான் நம்மளுக்கு முதன்மையாக தேவைப்படுது. அப்படி பயிற்சி பண்ணவங்க தோத்ததெல்லாம் கிடையாது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.